சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க வந்து கேட்ட கேள்வி, நீங்க எதுல வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்கீங்க, இன்வெஸ்ட்மெண்ட் பிளான் பத்தி சொல்லுங்க அப்படின்னு சொல்லி. நான் ஒரு கொடுக்குற பெரிய அட்வைஸ் என்னன்னா, யூடியூபர்ல வந்து பாத்தீங்கன்னா நிறைய பேர் நிறைய விஷயங்கள் சொல்லலாம். அது வந்து நம்ம பிளாக் சேனல் அப்படிங்கும்போது பெரிய ஒன்றும் லாஸ் ஆகாது. அதுமே பாத்தீங்கன்னா நிறைய ஸ்கேம் நடக்குது. நம்ம வீட்டுல நமக்கு தேவையில்லாத பொருட்கள் எல்லாமே நம்ம வந்து யூடியூப் மூலமா பார்த்து பார்த்து நம்ம வந்து வாங்கி வச்சுக்கிறோம். அதுவே வந்து பாத்தீங்கன்னா ஒரு ஸ்கேம் மாதிரி தான். அதே மாதிரி இந்த மியூச்சுவல் ஃபண்டு இந்த மாதிரி வந்து ஸ்கீம் பத்தி நிறைய வந்து சொல்றாங்க. இந்த மாதிரி வந்து ஷேர் மார்க்கெட் வந்து சொல்றாங்க அப்படின்னா அதுக்கு உரிய நாலேஜ் இருந்தா மட்டும் நீங்க வந்து அதை வந்து அப்ரோச் பண்ணுங்க. இல்ல அப்படின்னா உங்களுக்கு தெரிஞ்சவங்க, உங்க அக்கம் பக்கத்துல இருக்கவங்க, உங்க நல்ல வெல்விஷரா இருக்கும்னு நினைக்கிறவங்க, இல்ல பேங்க் செக்டர்ல வேலை செய்யறவங்க, போஸ்ட் ஆஃபீஸ்ல வேலை செய்யறவங்க, அவங்க கிட்ட வந்து என்னென்ன ஸ்கீம் வந்து இப்ப அவைலபிளா இருக்கு, அதுல என்ன ப்ராஃபிட் இருக்குன்னு தெரிஞ்சு உங்க வருமானத்துக்கு ஏத்த மாதிரி நீங்க வந்து பிளான் பண்ணி பண்ணீங்கன்னா ரொம்ப ரொம்ப சேஃபாவும் இருக்கும், செக்யூராவும் இருக்கும், ரொம்ப ரொம்ப ஹாப்பியாவும் இருக்கும். மெயினா வந்து பாத்தீங்கன்னா இந்த ஆர்டி, இந்த லேண்டு, இந்த கோல்டு, இந்த 3 டீலையும் வந்து பாத்தீங்கன்னா நம்ம வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்றதுங்கிறது பெரிய லெவல்ல நமக்கு வந்து லாஸ் ஆகாது. அது மட்டும் இல்லாம அதை பத்தின ஒரு விரிவான வீடியோ தான் இந்த வீடியோக்கு மேல கொடுத்திருக்கேன் பாருங்க. அதோட சேர்த்து இந்த உண்மை சம்பவத்தையும் கேட்டுட்டு அதுக்கப்புறம் நீங்க முடிவு பண்ணுங்க என்ன பண்ணலாம் அப்படிங்கிறது. பல்லாவரத்தை சேர்ந்த வனஜாங்கிறவங்க வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல இந்த மாதிரி யூடியூப் எல்லாம் பாத்துட்டு இருக்கும் போது அவங்க என்ன பண்ணிருக்காங்க, ஷேர் மார்க்கெட்டை பத்தி நிறைய பேர் சொல்றதை வச்சு இவ்வளவு பணம் போட்டா இவ்வளவு வரும்னு சொல்லியிருக்காங்க இல்லையா, அந்த மாதிரி விஷயத்த வந்து என்ன பண்ணிருக்காங்க, அந்த மாதிரி வந்து செய்யலாம், நம்மளும் செய்யலாம்னு சொல்லி சின்ன சின்ன அமௌண்ட் போட்டிருக்காங்க. அதுல வந்து கொஞ்சம் கொஞ்சமா வந்து கொஞ்சம் ப்ராஃபிட் வந்திருக்கு. ஆனா வந்து பாத்தீங்கன்னா ஷேர் மார்க்கெட்ல எப்ப காலம் வரும், எப்ப வந்து நமக்கு கரடி வரும் நமக்கு தெரியாது இல்லையா. அந்த மாதிரி வந்து அவங்களுக்கு வந்து அவ்வளவு பெரிய நாலேஜ் கிடையாது. ஆனா மத்தவங்க சொன்னதை வச்சு அவங்க வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் வந்து பாத்தீங்கன்னா என்னாச்சு அப்படின்னா, அவங்க வந்து ஒரு பல்கான அமௌண்ட் போடலாம்னு சொல்லி யோசிச்சுட்டு லோன் வந்து தர்றதுக்காக கடன் தர்றதுக்குன்னு ஒரு ஆப் இருக்கும். அது அந்த நியூஸ் படிக்கும் போது எனக்கே தெரியும். அந்த கடன் ஆப் மூலமா வந்து பாத்தீங்கன்னா அவங்க வந்து பாத்தீங்கன்னா கடன் 2 லட்சம் வாங்கி அதை வந்து இன்வெஸ்ட்மெண்ட் பண்ணி மொத்தமா பண்ணிருக்காங்க. அதுவும் கணவருக்கு தெரியாம, குடும்பத்துல யாருக்கும் தெரியாம பண்ணிருக்காங்க. இதுல வந்து அவங்களுக்கு வந்து லாஸ் ஆயிருக்கு. லாஸ் ஆனோடனே கடன்காரங்க கழுத்தை நெரிக்க ஆரம்பிச்சிட்டாங்க. சோ அவமானம் தாங்காம வந்து அவங்க தவறான முடிவை எடுத்துட்டாங்க. இப்ப அந்த குடும்பத்துக்கும் கணவருக்கு மனைவி இல்ல, குழந்தைங்களுக்கு அம்மாவும் இல்லாம போயிட்டாங்க. அதே மாதிரி ஒரு கடன்காரங்களும் ஆகிட்டாங்க. சோ இந்த மாதிரி விஷயங்கள்லாம் நமக்கு நடக்கக்கூடாது அப்படின்னா ரொம்ப வந்து நாலேஜானவங்கள்ட்ட, தெரிஞ்சவங்கள்ட்ட கேட்டு அதுக்கப்புறம் பண்றது ரொம்ப ரொம்ப நல்லது. அது மட்டும் இல்லாம கடன் வாங்கி ஒரு விஷயத்துல இன்வெஸ்ட்மெண்ட் பண்றது ரொம்ப ரொம்ப தப்பு. இப்ப இருக்க ஆப் எல்லாமே நமக்கு ஆப் அடிக்க தான் வந்து இருக்கு. அதனால ஆப் யூஸ் பண்ணும்போது கரெக்டா யூஸ் பண்ணுங்க. இல்லைன்னா நம்ம மொத்தமா ஆப் அடிச்சுட்டு போயிடும். நன்றி.